ஹெபடைட்டிஸ் ஒரு விரிவான பார்வை. ஹெபடைட்டிஸ் என்பது நம் உடலின் முக்கியமான உறுப்பான கல்லீரலை பாதிக்கும் ஒரு வகை வீக்கம். இது பொதுவாக வைரஸ்களால் ஏற்படுகிறது. ஹெபடைட்டிஸ் ஏன் ஏற்படுகிறது? வைரஸ்கள். ஹெபடைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ போன்ற வைரஸ்கள் இதற்கு முக்கிய காரணம். மருந்துகள். சில வகை மருந்துகள் கல்லீரலை பாதித்து ஹெபடைட்டிஸை ஏற்படுத்தலாம். அலர்ஜி. சில பொருட்களுக்கு ஏற்படும் அலர்ஜி காரணமாகவும் ஹெபடைட்டிஸ் ஏற்படலாம். ஆல்கஹால். அதிக அளவில் ஆல்கஹால் உட்கொள்வது கல்லீரலை பாதித்து ஹெபடைட்டிஸை ஏற்படுத்தும். ஹெபடைட்டிஸின் வகைகள். ஹெபடைட்டிஸ் ஏ அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவுகிறது. பொதுவாக கடுமையான தொற்று. ஹெபடைட்டிஸ் பி இரத்தம், விந்து போன்ற உடல் திரவங்களின் மூலம் பரவுகிறது. கடுமையான அல்லது நாள்பட்ட நோயாக இருக்கலாம். ஹெபடைட்டிஸ் இ இரத்தம் மற்றும் அசுத்தமான ஊசிகளின் மூலம் பரவுகிறது. நாள்பட்ட நோயாகும். ஹெபடைட்டிஸ் டி. ஹெபடைட்டிஸ் பி இருக்கும் நபர்களில் மட்டுமே ஏற்படும். ஹெபடைட்டிஸ் இ ஹெபடைட்டிஸ் ஏ போலவே பரவுகிறது. ஹெபடைட்டிஸின் அறிகுறி: மஞ்சள் காமாலை, வயிற்று வலி, வாந்தி, பசியின்மை, தசை மற்றும் மூட்டுவலி, களைப்பு, இருண்ட நிற சிறுநீர், வெளிரிய நிற மலம். ஹெபடைட்டிஸ் தடுப்பு: சுத்தமான உணவு மற்றும் தண்ணீர் உபயோகித்தல், பாதுகாப்பான பாலியல் உறவு, அசுத்தமான ஊசிகளை பயன்படுத்துவதை தவிர்ப்பது. ஹெபடைட்டிஸ் சிகிச்சை. ஹெபடைட்டிஸின் வகை மற்றும் தீவிரப்படும். பொதுவாக ஓய்வு எடுப்பது, மருந்துகள், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை போன்றவை பரிந்துரைக்கப்படும். முக்கிய குறிப்பு: ஹெபடைட்டிஸ் ஒரு தீவிரமான நோய். எனவே மேற்கண்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம். நீங்கள்